ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலவேளையில் மறுபடியும் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை கேட்பதை குறித்து மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் கேட்பது மாத்திரமில்லாமல் அதில் உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தப்படுத்தி அனுபவமாக்கி கொண்டது, அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விடுதலை உயர்வை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவ்வப்பொழுது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் முன்னேற்றம் அடைந்ததை உங்களுக்கு தெரிந்த மனிதர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் முடியுமோ அவர்களெல்லாம் இந்த கால வேளையில கேட்கட்டும். சுகமாயிருங்கள், விசுவாசத்தில் வல்லவர்களாக இருங்கள், எப்பொழுதும் கர்த்தருக்கு பயமுடையவர்களாக வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணம் பண்ணுங்கள். தொடர்ந்து நாம் தியானித்து வருகிற ஆசீர்வாதத்தின் வழியை நாம் தியானித்து வருகிறோம். மறுபடியும் அதை குறித்து நாம் பார்ப்போம். தியானிக்க போகிற வசனம் ரோமர் 8:17. நாம் தேவனுடைய பிள்ளைகளான போது நாம் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரருமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். சட்டப்பூர்வமாக நாம் மறுபடியும் பிறந்தபோது எல்லாவற்றையுமே உண்மையில் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதைத்தான் ரோமர் 8:17 படி நாம் தேவனுடைய பிள்ளைகளான போது தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரருமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். சட்டப்பூர்வமாக அந்த நேரத்திலிருந்து கிறிஸ்துவுடன் அவருடைய முழு சுதந்திரத்தையும் பகிர்ந்து கொள்ளும் உரிமையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறோம். என்றாலும் அனுபவபூர்வமாக நாம் சுதந்திரித்துக் கொள்ளுதலின் ஆரம்பத்தில் மட்டும்தான் இருக்கிறோம். முழுவதையும் பெற்றுக்கொள்ள வாழ்க்கை முழுவதும் போதாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சட்ட ரீதியில் உரிமையான ஆசீர்வாதங்களை அனுபவத்தின் தளத்திற்கு கொண்டு வரும் ஒரு அனுபவம். விசுவாசத்தில் படிப்படியாக முன்னேறி கிறிஸ்துவில் நமக்குள்ள விசுவாசத்தின் மூலம் சட்டப்படி நமக்கு ஏற்கனவே சொந்தமான அனைத்தையும் அனுபவ ரீதிக்கு கொண்டு வர வேண்டும். இதையே எபிரேய எழுத்தாளர் பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிறார். யோவான் 1:12-13 அப்போஸ்தலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்தவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்கிறார். எனவே ஒருவன் புதிதாய் பிறக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெறுகிறார். எனினும் அதிகாரம் எந்த அளவிற்கு செயல்படுத்தப்படுகிறதோ அந்த அளவுக்கு மட்டுமே அது பயனுள்ளதாக இருக்கும். புதிய பிறப்பின் ஆற்றல் எல்லையற்றது. ஆனால் அதனால் உண்டாகும் மெய்யான பலன்கள் புதிய பிறப்புடன் கூடிய அதிகாரத்தை செயல்படுத்துவதை சார்ந்து உள்ளது. புதிய பிறப்பின் மூலம் ஒரு மனிதன் எந்த உயர்வான நிலையில் உள்ளான் என்பது தேவன் அவனுக்கு கொடுத்துள்ள அதிகாரத்தை அவன் எந்த அளவிற்கு செயல்படுத்துகிறான் என்பதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகள் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள் நுழையும் அனுபவத்திற்கும் பழைய உடன்படிக்கையில் இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் நுழையும் அனுபவத்திற்கும் இடையே நெருக்கமான தொடர்பு உள்ளது. முதல் உடன்படிக்கையில் யோசுவா எனும் தலைவரின் கீழாய் தேவன் தமது மக்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் கொண்டு வந்தார். இரண்டாம் உடன்படிக்கையில் இயேசு என்னும் தலைவரின் கீழ் தேவன் தமது மக்களை அந்நாட்டின் வாக்குத்தத்தங்களுக்குள் அழைத்து வருகிறார். கானா நாடு இஸ்ரவேலருக்கு சரீர பிரகாரமான சுதந்திரமாய் நியமிக்கப்பட்டிருந்தது போல இயேசுவின் மூலமாய் அளிக்கப்பட்டுள்ள தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இக்காலத்து கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய சுதந்திரமாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாட்டை சுதந்திரிப்பதற்கு இஸ்ரவேலர்களுக்கு அளிக்கப்பட்ட அதே அடிப்படை கொள்கைகள் இன்று கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்துகிறது. யோசுவா 1:2-3 தேவன் யோசுவாவிற்கு இஸ்ரவேலர்கள் தங்கள் சுதந்திரத்தை எவ்வாறு சுதந்திரிப்பது என்பதை பற்றிய அறிவுரைகளை தந்தார். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இங்கு எபிரேயர் 10:14 போலவே அதே மாதிரியான எதிர்மறையான காலங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதை காணலாம். 2ஆம் வசனத்தில் கர்த்தர் தொடர்கின்ற நிகழ்காலத்தை பயன்படுத்துகிறார். நான் கொடுக்கும் தேசத்திற்கு என்கிறார். 3ஆம் வசனத்தில் முற்று பெற்ற காலத்தை பயன்படுத்துகிறார். நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்கிறார். 3ஆம் வசனத்திலிருந்து கானா நாட்டிற்குரிய சட்ட ரீதியான சொத்துரிமை தீர்மானிக்கப்படுகிறது. அது இஸ்ரவேலருக்கு சொந்தமானது. என்றாலும் அனுபவபூர்வமாக எதுவும் மாறவில்லை. ஏனென்றால் கானானியர்கள் அந்த நாட்டிலே தொடர்ந்து இருந்தனர். யோசுவாவிற்கும் அவருடைய மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட அறைகூவல் என்ன தெரியுமா? சட்ட ரீதியிலிருந்து அனுபவ ரீதிக்கு கடந்து செல்வதாகும். இதை அவர்கள் ஒவ்வொரு அடியாய் எடுத்து வைத்து பொறுமையுடன் சுதந்திரிக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் கால் எடுத்து வைத்த பொழுது சட்ட ரீதியில் மட்டுமல்லாமல் உண்மையான அனுபவத்திலும் அது அவர்களுக்கு சொந்தமானது. சில கிறிஸ்தவர்கள் நடந்து கொள்ளும் விதமாக இஸ்ரவேலர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தை சுதந்திரிக்க செயல்பட்டிருப்பார்கள் என்றால் சரித்திரம் திசை
சரித்திரம் திசை திரும்பி இருக்கும் என்று சொல்லலாம். அவர்கள் அனைவரும் யோர்தானின் கிழக்கு கரையில் நின்று கொண்டு கைகளை மடக்கினவர்களாய் மேற்கு பக்கமாய் பார்த்து இது அனைத்தும் எங்களுடையது என்று சொல்லியிருப்பார். ஆனால் கானானியர்கள் அவர்களை பார்த்து சிரித்திருப்பார்கள். ஏனெனில் நாடு அவர்கள் வசம் இருப்பதை அவர்கள் அறிவார்கள். ஆனால் யோசுவாவும் அவருடைய மக்களும் வித்தியாசமாக செயல்பட்டனர். முதலாவது அவருடைய கீழ்ப்படுதலின் நிமித்தம் தேவன் செய்த அற்புதத்தினால் அவர்கள் யோர்தானை கடந்தனர். பின்பு அவர்கள் எரிகோவை முற்றுகையிட்டு மீண்டும் ஒரு அற்புதத்தினால் அதை கைப்பற்றினர். ஆனால் அதற்கு பின்பு அவர்கள் முன்னேறி சென்றதெல்லாம் சிறப்பான யுத்தம் செய்ததின் மூலமே அன்றி அற்புதங்களினால் அல்ல. இந்த வார்த்தை கவனியுங்கள். இந்த இஸ்ரவேலர்கள் எப்படி கானானை சுதந்தரித்தார்கள்? யோர்தான் கடந்தது அற்புதம், எரிகோ விழுந்தது அற்புதம். ஆனால் பிறகெல்லாம் தங்களுடைய இந்த யுத்தம் செய்ததன் மூலமாக அவர்களை முறியடித்து வெற்றி பெற்று சுதந்தரித்துக் கொண்டார்கள். இதே போலத்தான் கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கும் ஏற்படுகிறது என்பதை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிறது. இதை தொடர்ந்து நாம் நாளையும் அதை குறித்து சிந்திப்போம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. தேவனுடைய வார்த்தையை தியானிங்கள், அதை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள், உரிமையாக்கிக் கொள்ளுங்கள், படிப்படியாய் முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். கருணை பொற்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானம்